மணியம்மையாருக்கு கல்யாணம் முடிச்சப்போ 32 வயசுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா தோழர்? அது அவங்க அப்பா அம்மாவும் 32. எதுவும் சொல்லல. ஆமாங்க. மணியம்மை வயசு வந்து எங்க பெரியம்மாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டி ஆயிருச்சு. 32 வயசுல பாட்டி. அது கிழவிதான் அது. 32 வயசு கிழவிதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல 32 வயசுனா கிழவிங்க. அதான் தோழர். ஆனா வயசு புள்ளையா குமரி, இவனுங்களுக்கு எல்லாம் கிளவி கூட குமரியா தானே தெரிவாங்க. பெரியார் ஒரு வாலிப ஒரு வாலிபனா கூட இருக்கட்டுமே. மணியம்மைக்கு 32 வயசு. அதை ஏன் விட்டுட்டு நீ குழந்தை குழந்தை அது வளர்ப்பு மகள்னு சொல்றாங்க. வளர்க்கவும் இல்லை. அவர் எங்க உட்கார்ந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாரு தண்ணி ஊத்தி? அவரு சொந்தத்திலேயே கிடையாதுல்ல. அது வேற சாதி, இது வேற சாதியில் தானே வருது. அப்படி இருக்கும்போது மகள் எப்படி வந்துச்சு? மகள் தத்து எடுத்துக்கலாம். அங்க வேலைக்கு கூட்டிட்டு போனது அவ்வளவுதானே. அங்க வந்து வேலைக்கு வர மாதிரி தானே வந்திருக்காங்க. அது இல்லாம வயசு என்ன குழந்தையா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இப்போ அக்கா புள்ளைய வளர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து அப்படியே தாலி கட்டுறது இல்ல. அப்ப அக்கா புள்ளைய கட்டணும்னு எல்லாம் என்ன பண்றதாம? சொந்த அக்கா புள்ளையே கட்டுறானுங்கல்ல. எத்தனை பேர் அக்கா புள்ளைய கட்டாம இருக்காங்க? சொந்த அக்கா புள்ள அது வளர்ப்பு புள்ளதாங்க அக்கா புள்ளங்கிறது. இத பேசுறவனெல்லாம் அந்த அக்கா புள்ளைய கட்டக்கூடாதுன்னு பேசுவானா? இந்த மாதிரி எதையாவது சொல்லி அப்படியே இத நம்ம உணர்ச்சிகளை அதிகப்படுத்தி விட்டு நம்மளையவே கெட்ட வார்த்தை பேச வச்சு அப்படி கடந்து போயிருவாங்க. விபி ராக்கர்ஸ் யூடியூபர் பாலியல் குற்றச்சாட்டில் கைது. போக்சோ சட்டம் பாய்ந்தது. சேலம் மாவட்டம் கொளத்தூர் லக்கம்பட்டி குமரன் நகரைச் சேர்ந்த முத்தான் மகன் வடிவேலு 37 வயதான இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். வடிவேலி நெருங்கிய உறவினரான சிறுமி அளித்த புகாரின் அடிப்படையில் தொடர் பாலியல் தொந்தரவு மற்றும் குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து 12/2/25 இன்று திருப்பூர் சாமுண்டிபுரம் பகுதியில் மேட்டூர் மகளிர் காவல் ஆய்வாளர் வளர்மதி தலைமையில் கொளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் காவல் குழு வடிவேலை கைது செய்துள்ளது. ஏற்கனவே சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பியதாக கள்ளக்குறிச்சி மாவட்ட சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சட்டவிரோத கூடுகைகள் மற்றும் அவ்வாறு திரளும் குழுக்களில் பங்கேற்றதற்காக வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என்னோட கணவர் மற்ற பொண்ணுங்கிட்ட தப்பான முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணனால பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எங்க உறவினர் பொண்ணுகிட்ட தகாத முறையில் நடந்துக்க முயற்சி செஞ்சனால கைது செய்யப்பட்டார்.